Hello aspirants, நம்ம previous வீடியோவில் ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு சம் பார்த்துருப்போம். சேம் அதே ஃபார்முலா வச்சு இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். First sum, 20 men working 6 hours a day can finish a work in 4 days. In how many days can 10 men working 8 hours a day to finish the work? இந்த இடத்துல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். 20 men, ஸோ இதை வந்து M1 எடுத்துக்கலாம். 6 hours கொடுத்துருக்காங்க. H1 can finish a work in 4 days. அப்போ D1. ஸோ இதில் வந்து நமக்கு ஒர்க் கொடுக்கல, நம்ம அதை வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அண்ட் தென் இன் ஹவு மெனி டேஸ் கேன் 10 men அப்போ இது வந்து M2. அண்ட் தென் ஒர்க்கிங் 8 hours a day, 8 hours, அப்போ இந்த 8 hours H2ன்னு எடுத்துக்கலாம். டு ஃபினிஷ் த ஒர்க் எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறது D2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் M1, இதில் இருக்கிறத வச்சே நம்ம அந்த ஃபார்முலா வந்து நம்ம இது பண்ணிக்க போகிறோம். H1 இன்ட்டு D1. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒர்க் வந்து நமக்கு கொடுக்கல எவ்வளோ ஒர்க்குன்னு. ஸோ நம்ம வந்து அந்த டிவைடட் பை W1 அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே எடுத்துக்க தேவையில்லை. அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத M2 இன்ட்டு H2 இன்ட்டு D2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். M1 இஸ் ஈக்குவல் டு 20 அண்ட் தென் H1 அப்படிங்கிறது இங்கே வந்து 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் D1 அப்படிங்கிறது 4 days which is equal to M2 அப்படிங்கிறது 10 men. அப்போ 10 இன்ட்டு H2 அப்படிங்கிறது 8 hours. ஸோ 8 இன்ட்டு how many days D2. இதை நம்ம D2ன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம X1 வச்சுக்கலாம். இங்கே நம்ம வந்து Xன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம X மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். நமக்கு வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சது தான். ஈக்குவல் டூக்கு ஒரு சைட்லேருந்து இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத கொண்டு போகும்போது டிவிஷனுக்கு மாறும். ஸோ 20 இன்ட்டு 6 இன்ட்டு 4, 10 இன்ட்டு 8 இந்த சைடு வந்துச்சுன்னா 10 இன்ட்டு 8ங்கிறது டிவிஷனுக்கு போயிடும். ஸோ 0 0 கேன்சல் ஆகிட்டு ஃபோர்த் டேபிளில் இது காமனாக வரும். 1 டைம், இது 2 டைம். இது செகண்ட் டேபிளில் இது கேன்சல் பண்ணால் இது வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல ரிமைனிங் இருக்கிறது 2 இன்ட்டு 3 which is equal to X. this 2 3s are 6 which is equal to X. அப்போ நம்ம X is equal to 6 டேஸ்ன்னு எழுதிக்கலாமா? அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது 6 days அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்த்தா 60 machines can produce 4850 identical mobiles in 5 hours. How many mobiles would 25 machines produce in 6 hours? இதில் 60 machines அப்படிங்கிறது M1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து மென்னு கொடுக்கல, மெஷின்ஸ் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஐடென்டிக்கல் மொபைல்ஸ், இவ்வளோ மொபைல்ஸ், அப்போ அதை ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ணுவோம். இதை வந்து W1, 5 hours H1. அண்ட் தென் செகண்டில் ஹவு மெனி மொபைல்ஸ் வுட் 25 machines ப்ரொடியூஸ் இன் 6 hours. அப்போ 25 machines, இதை வந்து M2ன்னு எடுத்துக்கலாம். ப்ரொடியூஸ் இன் 6 hours H2ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ மொபைல்ஸ் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அந்த மொபைல்ஸ் அப்படிங்கிறது ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ W2. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து டேஸ் கொடுக்கல, அந்த டேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். அப்போ M1 இன்ட்டு H1 அந்த நீங்கள் நமக்கு W1 ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்கை நம்ம வந்து டிவிஷனில் தான் எழுதுவோம். W1 which is equal to M2 into H2 divided by W2. இப்போ நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 60 machines, 60 into hours அப்படிங்கிறது 5 divided by 4850 identical mobiles which is equal to M2 அப்படிங்கிறது 25 machines into 6 hours divided by எவ்வளோ மொபைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதை நம்ம Xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணலாம்.
0 0 கேன்சல் ஆயிரும். அண்ட் தென் எக்ஸை நம்ம இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். which is equal to 25 into 6. டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன் 485 டிவைடட் பை இங்கே 6 into 5 மட்டும் இருக்கும். 6 into 5 இங்கே 6 கேன்சல் ஆகிடும். ஃபிஃப்த் டேபிளில் இது 1 டைம், இது 5 டைம்ஸ். இப்போ ரிமைனிங் அப்படிங்கிறது 5 into 485. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2425 மெஷின்ஸ்னு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் mobiles is equal to 2425.